بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, வெளிநாட்டிலிருந்து யூகேயிலிருந்து ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். ஹல் தஃப்ரீஜுல் கதமைனி ஃபி சுஜூத் ஹுவ சுன்னா அம் இல்சாகுஹுமா? சுஜூதிலே இரு பாதங்களையும் பிரித்து வெவ்வேறாக தனித்தனியாக வைப்பதா அல்லது அவ்விரண்டையும் சேர்த்து வைப்பதா சம்பந்தமாக அவர் கேள்வி முன்வைத்திருக்கிறார். அதை விரிவாக ஆதாரத்தோடு முன்வைக்க வேண்டியிருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது சம்பந்தமாக உலமாக்களுடைய கருத்துக்கள் என்ன, அவர்களுடைய ஆதாரங்கள் என்ன, அந்த கருத்துக்களை கூறி இறுதியிலே மிக சிறப்புக்குரிய விடயத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அக்ஸரு மின் அஹ்ல் இல்ம் இலா இஸ்திஹ்பாபி தஃப்ரீக் அல் கதமைனி அஸ்னா அஸ்ஸுஜூத். அறிவுடையோரில் அதிகமானோர் சுஜூதின் மத்தியிலே சுஜூதில் இருக்கின்ற பொழுது இரண்டு பாதத்தையும் பிரித்து வைப்பது முஸ்தஹப் என்ற கருத்தின்பால் சென்றிருக்கிறார்கள். அதான் நபி வழி என்ற கருத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு அவர்கள் முன்வைக்கின்ற ஹதீஸ் பர்ரா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ், அது சஹீஹுல் சனத், அறிவிப்பாளர் தொடர் சரியானதாக இருக்கும் என்று ஷேகுல் ஹதீஸ், இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஹதீஸ் பர்ரா, அந்த ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா ரகஅ ருக்கு செய்தால் பஸத லஹ்ரஹு, ஒரு முதுகந்தண்டை வளைக்காமல் நேராக நீட்டுவார்கள். நேராக, அதாவது சமனாக இருக்கும். வைதா சஜத, அவர்கள் சஜிதா செய்தால் வஜ்ஜஹ அஸாபிஅஹு கிப்லல் கிப்லதி, கை விரல்களை கிபிலாவுடைய திசையிலே முன்னோக்குவார்கள். முன்னோக்கி ஃபதுஃபாஜுன்னு சொன்னால், துஃபாஜுங்கிறது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அத்தல்ஹீஸ் என்ற கிதாபிலே, அத்தல்ஹீசுல் ஹபீர் என்ற கிதாபிலே துஃபாஜ் என்பதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது வஸ்ஸஅ பைன ரிஜ்லைஹி, இரண்டு காலுக்கு மத்தியிலே அவர்கள் விரித்து வைப்பார்கள், இரண்டு காலையும் விரித்து பிரித்து வைப்பார்கள் என்ற செய்தி பைஹகியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜக்கரியா பின் அபி இஸ்ஹாக் வஸனதுஹு ஸஹீஹுன், அறிவிப்பாளர் தொடர் சரியானதாக இருக்கும் என்று ஹதீஸுகள் அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்படி நடந்த ஹதீஸில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு காலையும் சுஜூதிலே சேர்த்து வைக்கவில்லை, பிரித்துத்தான் வைத்திருக்கிறார் என்பது பைஹகியிலே பதிவான சஹீஹான ஹதீஸாக இருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்திலே சில உலமாக்கள், நான் யார் என்பதையும் பின்னால் குறிப்பிடுவேன், சில உலமாக்கள் காலை பிரித்து வைப்பதை விட இரண்டு பாதத்தை சேர்த்து வைப்பதான் நபி வழி என்ற கருத்தை முன்னுரிமைப்படுத்துகிறார்கள். சுஜூதில் இருக்கின்ற பொழுது இரு பாதங்களையும் சேர்த்து வைப்பதான் நபி வழி என்ற கருத்தை முன்னுரிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நவீன காலத்திலே வாழ்ந்து மரணித்த அல்லாமா அறிஞர் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த கருத்தை ஆதரிக்கின்றார்கள். சுன்னாவிலிருந்து அவர் சொல்கிறார், சுன்னாவை புரட்டி படிக்கின்ற பொழுது அன்னல் கதமைனி தக்கூனானி மர்சூசத்தைனி, இரண்டு பாதங்களும் ஒன்றோடொன்று சேர்ந்ததாக இருப்பதுதான் வெளியாகிறது. அப்படி என்றால் ருஸ்ஸுல் கதமைனி பஅலஹா பிபஅலின், இரு பாதங்களின் அவ்விரண்டின் சிலதோடு சேர்ப்பது என்றுதான் விளங்குகிறது என்று இமாம் அல்லாமா இப்னு
முஹம்மது பின் ஸாலிஹ் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகின்ற அந்த கருத்துக்கு ஆதாரத்தையும் முன்வைத்திருக்கின்றார்கள். அது சஹீஹான ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ஹீன ஃபக்கத்துல் நபிய, ஒரு இரவு நபிகளாரை நான் இழந்தபோது, அதாவது நபிகளாரை படுக்கையிலே நான் காணாத போது, இருள் சூழ்ந்திருந்ததனால் நான் அவர்களை கையினால் தேடினேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கை நபிகளாருடைய இரு பாதத்தின் உட்பகுதியின் மீது நிகழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உஹுமா மன்சூபத்தானி, அந்த இரண்டு காலும் நாட்டப்பட்டிருந்தது. ஆக நபிகளார் சுஜூத் இருக்கின்ற பொழுது இரண்டு காலை நாட்டிய போது, அவர்கள் கையாலே அவர்கள் தடவி பார்த்த போது அந்த கை அவருடைய இரு பாதத்திலும் படிந்தது. ஒலதுல் வாஹிதா லா தகவ் அலா அலல் கதமைனி இல்லா ஃபி ஹாலி தராஸ், ஒரு கரம் இரு பாதங்கள் மீதும் நிகழ்வதாக இருந்தால் அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தாலே தான் நிகழும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்னு ஹிப்பான் அவருடைய பதிவிலே வந்திருக்கிறது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற ஹதீஸ்லையும், அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ராஸன் அகிபைஹி, இரு குதிகாலையும் அவர்கள் சேர்த்து வைப்பார்கள். இதன்படிக்கு பார்க்கின்ற பொழுது ஃபசுன்னா ஃபில் கதமைனி ஹுவ தராசு, சுஜூதிலே இரண்டு காலையும் சேர்த்து வைப்பது, குதிகால் இரண்டையும் சேர்த்து வைப்பதான் நபி வழி என்பது புலனாகிறது. இது முழங்காலுக்கு மாற்றமாக, இரு கரங்களுக்கு மாற்றமாக, முழங்காலை பொறுத்தவரையில் முழங்காலோடு முழங்கால் சேர்ப்பதோ கரங்களோடு சேர்ப்பதோ மார்க்கமில்லை. அதுக்கு மாற்றமாக குதிகால் இரண்டையும் சுஜூதிலே சேர்த்து வைப்பதான் சுன்னா என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர் தொடர்ந்து கூறுகின்ற பொழுது இதை அமுல்படுத்துவது மிக இலகுவானதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இரு பாதங்கள் ஒன்று மற்றைய பாதத்தின்பால் சுஜூது நிலையிலே சேர்ந்திருப்பதுதான் மார்க்கம் என்ற கருத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். யார்? ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இந்த இரண்டு கருத்தையும் இருசாராரும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு ஆதாரங்களை முன்வைத்திருக்கிறார்கள். நாம் இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்தியாகிறது. ஹதீஸ் பர்ரா, நான் ஆரம்பத்திலே கூறிய ஹதீஸ், ஹதீஸ் ஆயிஷா, அதே போல் ஹதீஸ் ஆயிஷா, அந்த இரண்டு ஹதீஸையும் ஹதீஸுகள் முரண்பாடாக தெரிகிற, வெளிப்படையிலே முரண்பாடாக இருப்பது போன்று காட்சியளித்தாலும் கூட நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு வகையும் கையாண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு ஹதீஸ் பர்ரா அறிவிக்கின்ற, பிரித்து வைக்கின்ற ஹதீஸ் அமல் செய்வது, இன்னொரு சந்தர்ப்பத்திலே தாரத்தன் ஹதீஸ் ஆயிஷா பில் அமல் பி ஹதீஹிமா தாரத்தன், ஹதீஸ் ஆயிஷா அறிவிக்கின்ற ஹதீஸின் படிக்கு ஒரு விடுத்தம் அதை சேர்த்து வைப்பது, இன்னொரு விடுத்தம் அதை பிரித்து வைப்பது. ஆகவே இந்த இரண்டிலையும் மிக சிறப்புக்குரியது பிரித்து வைப்பதுதான் என்று முன்னைய முஃப்தி தியாருல் மம்லக்கா, சவுதி அரேபியாவுடைய முஃப்தியாக இருந்து மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஷேகுனா உஸ்தாதுனா ஷேக் அப்துல் அசீஸ் பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 14 வயதிலே கண் பார்வை இழந்தவர். பின்னர் நாட்டின் முஃப்தியாக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டவர். அந்த அறிஞர் கூறுகிறார், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இரவிலே பார்த்திருக்கிறார்கள். நபிகளாருடைய இரண்டு குதிகால்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தன என்ற கருத்தை சொல்கின்றார்கள். ஆகவே எதுல்லு அலா ஜவாசி மிஸ்ல் ஹாதா, இது போன்றது ஜாயிஸாகும் என்பதைத்தான் அது அறிவிக்கின்றது.
குதிகாலோடு சேர்த்து வைப்பது, சுஜூதிலே சேர்த்து வைப்பது, அந்த செய்தி இந்த ஹதீஸ் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு அவர் கூறிவிட்டு சொல்கிறார், வலாக்கின் லாஹிரு சுன்னா தஃப்ரீக் பைனஹுமா. சுன்னா ஹதீஸுடைய ஆழமாக துருவி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவ்விரண்டுக்கு மத்தியிலே பிரித்து கையாளுவதான் நபி வழி என்ற கருத்தை அவர் குறிப்பிடுகின்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதன் சுஜூதிலே இரு புயங்களை தூரமாக்கி வைப்பது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. சுஜூதிலே விலாப்பக்கத்தை விட்டும் விரித்து தூரமாக வைப்பது, அதே போல தனது வயிற்றை அவனுடைய இரு தொடைகளை விட்டும் தூரமாக்கி வைப்பது, அதே போல அன்சாக்கைஹி இரு தொடைகளையும் அவனுடைய கரண்டைக்காலை விட்டும் தூரமாக வைப்பது. இந்த வழிகாட்டலை பார்க்கின்ற பொழுது அல் கதமைனி கதாலிக்க, அதே போலதான் இரண்டு பாதத்தையும் ஒன்றொன்று சேர்க்காமல் அவ்விரண்டையும் பிரித்து வைப்பதான் மிக சரியானதாக தெரிகிறது. வல்லாஹு அலம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுங்கையை விலாப்பக்கத்தை விட்டு அவர்கள் பிரித்திருக்கிறார்கள், வயிற்றை தொடையிலே சேர்ப்பதை விட்டும் பிரித்திருக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவ்விரண்டையும் பிரித்து வைப்பதுதான் சிறப்புக்குரியது என்று நாம் சொன்னாலும் கூட, சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது இரண்டையும் செயல்படுத்துவது, இரண்டு ஹதீஸையும் நாங்கள் பின்பற்றியதற்கு ஆதாரம் அமையும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஹதீஸை மாத்திரம் நாங்கள் பிடித்து கையாளாமல், ஹதீஸ் இரண்டும் சஹீஹானதாக இருக்கின்ற பொழுது நாம் இரண்டு ஹதீஸையும் செயல்படுத்துவதுதான் பொருத்தமாக தெரிகிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.